ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னவா இருக்கும்? ஹலோ ஸ்வாதி ஹாஸ்பிட்டல். சிஸ்டர், நான் தீபா பேசுறேன். தீபாவா? யார் அது? அங்க அபிராமின்னு ஒரு பேஷண்ட் குண்டடிப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கல்ல, அவங்களோட மருமக தீபா பேசுறேன். நீங்களா? தெரியுது, சொல்லுங்க மேடம். எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும். சொல்லுங்க, என்ன ஃபேவர் பண்ணணும்? சிஸ்டர், என்னோட ஹஸ்பண்ட் கார்த்தி அவரோட அம்மாவை நினைச்சு எப்பவும் வருத்தமாவே இருக்காரு. சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, யார்கிட்டயும் சரியா பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் ஏன் மேடம் அப்படி இருக்காரு? அவங்க அம்மா தான் அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்கல்ல. இருந்தாலும் அவங்க அம்மா இன்னும் கண்மொழிக்கலையே, பேசலையேன்னு இன்னும் வருத்தமா தான் இருக்காரு. நீங்க மனசு வச்சா அவரோட வருத்தத்தை போக்கி சந்தோஷப்படுத்தலாம். நான் இதுல என்ன மேடம் செய்ய முடியும்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல மேடம். நீங்க சின்னதா ஒரு பொய் சொன்னா போதும் சிஸ்டர். பொய்யா? என்ன பொய்? கார்த்திக் கிட்ட அவங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்க விரும்புறாங்கன்னு ஒரே ஒரு பொய் சொல்லுங்க. அவர் கவலையெல்லாம் மறந்து சந்தோஷம் ஆயிடுவாரு. ஒரு வைஃபா அவர் மன உளைச்சலோட இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் சிஸ்டர் உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேக்குறேன். மேடம், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது மேடம். நீங்க சொல்ற மாதிரி நான் பொய் சொன்னா உங்க ஹஸ்பண்ட் உடனே ஹாஸ்பிட்டல் வந்து அம்மாவை பார்க்கணும் சொல்வாரு மேடம். அப்ப நான் என்ன பண்றது? மறுபடியும் இன்னொரு பொய் சொல்லணும் மேடம். என்னன்னு சொல்றது மேடம்? இவ்ளோ நேரம் கண் முழிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ திரும்பவும் மயக்கம் ஆயிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஹலோ சிஸ்டர், என்ன பேச்சையே காணோம்? யோசிக்கிறீங்க போல இருக்கு. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உங்களை இப்படி நான் சொல்றேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்க மேடம், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேடம். ஆனா இதனால எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது மேடம். ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீங்க தான் பாத்துக்கணும். அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது சிஸ்டர். அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, ஓகே மேடம், நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே மேடம், பரவாயில்ல. உங்க ஹஸ்பண்ட் நம்பர் மட்டும் கொடுக்குறீங்களா? ஹே தீபா, உன் பெயர் சொல்லி உனக்கு எப்படி ஆப்பு வச்சேன் பாத்தியா? கார்த்திகோட டின்னர் சாப்பிட வெயிட் பண்றியா? நீ வெடிய வெடிய வெயிட் பண்ணாலும் கார்த்தி வரப்போறதில்ல. நீ அவருக்காக செஞ்ச எல்லாத்தையும் குப்பையில தான் போய் கொட்டணும். சார், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சார். மணி வேற 2 ஆகுது. இனிமே உங்க அம்மா கண்முழிப்பாங்கன்னு எனக்கு தோணல சார். பாவம், நீங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்க இப்ப கிளம்புங்க சார். உங்க அம்மா கண்முழிச்சாங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார்.
அம்மா எப்போ கண்ணு முழிச்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார். தீபா, என்ன நீ மட்டும் தனியா வெளியே நின்னுட்டு இருக்க? கார்த்தி எங்க? அவரு அத்தைய பாக்கிறதுக்காக உள்ள போயிருக்காரு. ஏன் நீ போகலையா? நீயும் போக வேண்டியதானே? இல்லக்கா, நான் தான் அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். டாக்டர் தான் அத்தைய சும்மா போய் பார்த்துட்டு வராதீங்க, அவங்க கிட்ட ஏதாச்சும் பேசுங்க, பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பேசினா சீக்கிரம் குணமாயிடும்னு சொன்னாங்க. அதனால்தான் அவரை போய் பார்த்து பேசிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீ செஞ்சது சரிதான் தீபா. நம்ம எல்லாரையும் விட கார்த்தி போனா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். என்ன மேடம், உங்க அத்தையை பார்க்க வந்தீங்களா? ஆமா சிஸ்டர். நீங்க நேத்து போன்ல சொன்ன மாதிரியே உங்க ஹஸ்பண்ட் கார்த்திக்கு போன் பண்ணி உங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே மேடம்? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நான் உங்களுக்கு போன் பண்ணனா? இல்லையே. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நீங்க தானே மேடம் நேத்து போன் பண்ணி என் ஹஸ்பண்ட் கார்த்திக் எப்பவும் அவர் அம்மாவை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம இருக்காருன்னு நீங்க சொன்னீங்க. யாருக்கிட்டையும் சரியா பேச மாட்டேங்கிறாருன்னு சொன்னீங்க. எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காரு. நீங்க அவருக்கு போன் பண்ணி உங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, உடனே உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி நம்பிக்கையூட்டுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, அதனால அவரோட கவலையெல்லாம் மறந்து போயிடும் நீங்க சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? சிஸ்டர், இப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க ஏதோ புதுசு புதுசா சொல்றீங்களே. மேடம், நேத்து நீங்க என்ன பேச சொல்லிட்டு இப்ப எதுவுமே சொல்லாத மாதிரி பேசுறீங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தீபா, நேத்து நீ ஃபோன் பண்ணி நர்ஸ் கிட்ட ஏதாவது பேசுனியா? ஐயோ அண்ணி, நான் அந்த நர்ஸுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, எதுவும் பேசவும் இல்லை. நான் பேசுனேன்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அண்ணி. நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்ல அந்த நர்ஸுக்கு எந்த அவசியமும் இல்லையே. அப்போ யாரோ ஒருத்தங்க உன் பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கணும், இல்லனா அந்த நர்ஸ் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ல மாட்டாங்களே. இதை யாரு செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. யாருன்னு சொல்லுங்க அண்ணி. நேத்து நைட்டு நீ உன் வீட்டுக்காரரோட சேர்ந்து டின்னர் சாப்பிட போறத யாரோ தெரிஞ்சுக்கிட்டு அதை நடக்க விடாம செய்யதான்
ஹாஸ்பிட்டலுக்கு உன் பேர்ல ஃபோன் பண்ணி அபிராமி அம்மா முழிச்சிட்டாங்கன்னு கார்த்திக் தம்பி கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த நர்ஸும் அப்படி சொன்னதால தான் கார்த்திக் தம்பி டின்னர் சாப்பிட வீட்டுக்கு வராம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கும். ஆமா தீபா, மைத்திலி சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும். அதனாலதான் கார்த்தியும் லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கணும். அந்த நர்ஸ் தான் ஏதோ உளறிட்டு போறாங்கன்னா நீங்களும் எதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. வா அம்மு. வந்துட்டா வெள்ளி. இன்னைக்கு என்னென்ன வில்லங்கத்தனம் பண்ண போறானே தெரியல. ஆண்டி இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த்ல இப்ப ஏதாவது ப்ராக்ரஸ் தெரியுதா? இல்ல அம்மு, அவரு அத்தை கூட தான் உள்ள இருக்காரு. அவர் வந்தாதான் தெரியும். ஏன் ரம்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? யாரோ ஒரு 420 இல்ல ஃப்ராட். சரி, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த ஃப்ராட் என்ன பண்ண தெரியுமா? தீபா பேசுற மாதிரியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி அபிராமி அம்மா கண்ணை முழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கா. அந்த நர்ஸும் பேசினது உண்மையான தீபான்னு நினைச்சு அப்படியே சொல்லிருக்காங்க. கார்த்திக்கும் அதை நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அம்மாவை பார்க்க போனது நல்ல விஷயம் தானே? அது நல்ல விஷயம்தான். ஆனா அது உண்மை இல்லையே. கார்த்திக் தீபா கூட டின்னர் சாப்பிடக்கூடாதுன்னு தான் அந்த ஃப்ராட் தான் இந்த வேலையை பண்ணிருப்பா. அந்த ஃப்ராட் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமே. எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னாதானே தெரியும். ஆ, இல்ல, நீதான் தீபாவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஆச்சே, அதனாலதான் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ மட்டும் என் கையில கிடைச்சா இது என்ன ஹாஸ்பிட்டல்னு நினைச்சீங்களா இல்ல வேற என்ன நினைச்சீங்க? கண்டபடி திட்டிட்டு இருக்கீங்க. காது கொடுத்து கேட்க முடியல. ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கனால திட்டோட விட்டேன். இல்லன்னு வெச்சுக்கோ. சாரி. பேசுறதெல்லாம் பேசிட்டு சாரியா? ஹலோ, அப்படியா? ஓகே, நான் வரேன். தீபா, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் அப்புறம் வரேன். பாத்தியா? சார், அவங்களுக்கு டவல் பாத் எடுக்கணும். நீங்க கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா? எங்க அத்தை எப்படி இருக்காங்க? அப்படியே தான் இருக்காங்க. தீபா, நீ போய் பாரு. அத்தை, உங்க உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் நீங்க கண்முழிச்சு பேசாம இருக்கீங்க. அதுதான் இன்னும் ரொம்ப வலியா இருக்கு. நீங்க சீக்கிரம் கண்முழிச்சு எந்திரிக்கணும் அத்தை. வாய் நிறைய தீபா தீபான்னு கூப்பிடணும். நான் கையில அடிபட்டு முடியாம இருந்தப்போ பெத்த தாய் மாதிரி சோறு ஊட்டி விட்டீங்க. மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து என்ன கவனமா பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு குண்டடிப்பட்டதெல்லாம் ரொம்ப அநியாயம் அத்தை. அத்தை, நீங்க
நீங்க சீக்கிரம் குணமாகி எந்திரிச்சு வர வரைக்கும் என் கழுத்துல மாங்கல்யம் இருக்காதுன்னு அதை கழட்டி உங்க காலடியில வச்ச. நீங்க நல்லபடியா எந்திரிச்சு வந்து உங்க கையால அவருக்கு தாலி எடுத்து கொடுத்து அதை நான் கட்டிக்கணும். நீங்க நல்லபடியா குணமாகி வந்துருவீங்க அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. முருகா, உன்னத்தான் முருகா. என்னப்பா, உயிர் பழைச்ச உன் அம்மா இன்னும் கண்ணு முழிக்கலையே? அவங்க எப்ப நம்ம வீட்ல வந்து பழைய மாதிரி சிரிப்போடையும் ஆரோக்கியத்தோடவும் நடமாடுவாங்கன்னு கவலையா இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? உன் அம்மா கண்ணு விழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீ சாமி கும்பிட்றேன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? இந்த சாமியை நான் இப்ப கும்பிட மாட்டேன். என் அம்மா நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வரணும். காணாம போன என் ஒய்ஃப் எனக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்து இந்த சாமி கிட்ட நன்றியை சொல்லிக்கிறேன். என்ன யோசிக்கிற? நீ அப்படிதானே சொன்ன, அம்மாவுக்கு நினைவு திரும்பிட்டா சாமி கும்பிட்றேன்னு. அப்ப நீ சொன்னது உனக்கு ஞாபகம் வந்திருக்கணுமே. நீ உங்க அம்மாவுக்கு புள்ள, ஆனா நம்ம எல்லாரும் அந்த கடவுளோட குழந்தைங்க. எந்த தாயும் தான் குழந்தை கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டா. அப்படிதான் கடவுளும். காரண காரியம் இல்லாம எதையும் அந்த கடவுள் நடத்த மாட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணும்னு அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் என்ன செய்யணும்? வேண்டுதல் வை. மனசார வேண்டிக்கிட்டு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வை. உங்க அம்மா கண்ணு முழிப்பாங்க. அண்ணி, அக்கா, ஏங்க அத்தை கண் முழிச்சிட்டாங்க. அப்படியா? வாங்க. மா, கார்த்தி,
தீபா, அத்தை, அம்மா இப்ப எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி பார்க்க? நீங்க குணமாயிட்டீங்களம்மா, நான் இனிமேல் நல்லா தான் இருப்பேன்.